Exercise 1.4 12th sum. The function T, which maps temperature in Celsius into temperature in Fahrenheit, F, is defined by T of C equal to F, where F equal to 9 by 5 C plus 32. Find T of 0, T 28, அப்புறம் T minus 10. அப்புறம் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? The value of C when T of C equal to 212. The temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா given T of C equal to F equal to அப்புறம் 9 by 5 C plus 32. இது மூணுமே ஈக்குவல் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஃபேரன்ஹீட்டில் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதை செல்சியஸில் கன்வெர்ட் பண்ணும். செல்சியஸில் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதை ஃபேரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். அவ்வளோதான் இதோட வேலை. சரியா? இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டி ஆஃப் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் அது டி ஆஃப் சி. அப்போது சி வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை என்னவா கன்வெர்ட் பண்ணப்போ ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க. டி ஆஃப் சி ஈக்குவல் டு 9 by 5 இன்ட்டு சி ப்ளஸ் 32. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க வேல்யூ? ஃபஸ்ட்டு ஒன்று டி ஆஃப் ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க. ஜீரோ போட்டு பாருங்கள். 9 by 5 இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் 32. இது அப்படியே தான் ஜீரோ தான் இல்லையா? ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு எனிதிங் ஜீரோ தான். அப்போது ஜீரோ ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 32 செல்சியஸில் கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன கன்வெர்ட் ஆகிருக்குதுன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கன்வெர்ட் ஆகிருக்குது? ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதனால் செல்சியஸில் கொடுத்துருக்காங்க, ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போது செகண்ட் சம் பாருங்கள். டி 28 எப்படி இருக்கும்? 9 by 5 சிக்கு பதில் 28 ப்ளஸ் 32. இதை ஒன்றும் பண்ண முடியாது, கேன்சல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேஷன் தான் போகணும். 9 into 28 என்ன வரும்? 9 into 28 8 8 82 72 இல்லையா? 8 9 72 72. இது 2 2 9 18 2 5 1 152. ஓகேவா? அப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா 9 by 5 இன்ட்டு 152 ப்ளஸ் 32. ஓகேவா? அப்படி தானே? 152 தானே? ஆமாம். இப்போது இது 2 தானே? 15 1 போச்சுன்னா 2. ஓகேவா? அப்போது 252 ப்ளஸ் 32. இப்போ 9 into 252 வருமா? வராது. ஏன் வராது? ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணிட்டோம் இல்லையா? அப்போது 252 ப்ளஸ் 32 இதுக்கு மட்டும்தான் டிவைடட் பை 5. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 32 into 5 10 1 5 this 15 16 160. அப்போது 252 ப்ளஸ் 160 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 252 2 11 1 4 4 1 2 டிவைடட் பை 5. ஓகேவா? இப்போது இந்த 412 5ஆல் டிவைட் பண்ண என்ன வருது பாருங்கள். இது 5 8 5 40 டிவைடட் பை 12. 12னால் என்னது? பாயிண்ட் வரணும், ஒன்றும் முடியாது இல்லையா? அப்போ 8 பாயிண்ட் 20 82 ஏன்னா இங்கே வருது 82 10. இப்போது 0 இருக்கணும் இல்லையா? இப்போ தான் பாயிண்ட் வரும். அப்போது 82.4 4 5 20 4 5 20. ஓகேவா? அப்போ எவ்வளோ வருதுங்க? 82.4 டிகிரி ஃபேரன்ஹீட். ஓகேவா? T28க்கு இந்த வேல்யூ வருது. தேர்டு சம்மு என்ன கொடுத்துருக்காங்க? T -10 என்ன வருது பார்க்கலாம். 9 by 5 -10 அப்புறம் ப்ளஸ் 32 இல்லையா? இதை கேன்சல் பண்ணாது 2. அப்போது -18 ப்ளஸ் 32 ரெண்டு கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 14 டிகிரி ஃபேரன்ஹீட். இது முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் சம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த சம் என்ன கேட்குறாங்க,
த வேல்யூ ஆஃப் சி வென் டி ஆஃப் சி ஈக்குவல் டு 12. என்ன கொடுத்துருக்காங்க? டி ஆஃப் சி ஈக்குவல் டு 12 கொடுத்துட்டான், 212 கொடுத்துட்டான். என்ன கேட்குறாங்க? வேல்யூ ஆஃப் சி என்னான்னு கேட்குறாங்க. வேல்யூ ஆஃப் சி என்னான்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? டி ஆஃப் சி ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு சி ப்ளஸ் 32 தான். இதில் இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன வேல்யூ? 212 ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ 212ங்கிறது இந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கிறேன். 9/5. இப்போ இந்த சி வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போய் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ப்ளஸ் 32. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 5 அதில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 212 ஈக்குவல் டு 9c/5 ப்ளஸ் ஹோல் டிவைடட் என்ன மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா? 160/5. இப்போ இந்த 5 என்ன பண்ணணும்? இந்த 5 என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை கொண்டு போகணும் இல்லையா? கொண்டு போனால் என்ன வருது பாருங்கள். 212 இன்ட்டு எவ்வளோ? 5. 5 2 சார் 10, 1 1 5 சார் 5, 6 5 சார் 10. அப்போது இங்கே பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 1060 ஈக்குவல் டு 9c ப்ளஸ் 160. இது இந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும் பாருங்கள். 1060 இது ப்ளஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸு 160 ஈக்குவல் டு 9c. அப்போது 900 ஈக்குவல் டு 9c. அப்போது c ஈக்குவல் டு 900 டிவைடட் பை 9. அப்போது c ஈக்குவல் டு 100. c ஈக்குவல் டு 100 டிகிரி ஃபாரன்ஹைட். ஓகேவா? 100 டிகிரி ஃபாரன்ஹைட் இல்லை, செல்சியஸ் தானே இது இல்லையா? செல்சியஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சி ஈக்குவல் டு 100 டிகிரி. இப்போ அடுத்த சம் என்ன கேட்டுக்கிறாங்க கொஸ்டினில்? த டெம்பரேச்சர் வென் த செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபாரன்ஹைட் வேல்யூ. இப்போ என்ன கேட்குறாங்க? 5th ஒன்று, செல்சியஸும் ஃபாரன்ஹைட்டும் எப்போ ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ எனக்கு செல்சியஸ் வேல்யூ தெரியாது. ஓகேவா? ஆனால் ஃபாரன்ஹைட்டுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன்? இதில் போட்டு பார்க்குறேன். இதை ஈக்குவேட் பண்ணி பார்க்குறேன். அப்போது எப்படி எழுதலாம்? சி ஈக்குவல் டு எஃப்க்கு தான் பதில், எஃப்க்கு பதில் 9/5 சி ப்ளஸ் 32. இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போது சி ஈக்குவல் டு 9c ப்ளஸ் 160 டிவைடட் பை 5. இந்த 5 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 5c ஈக்குவல் டு 9c ப்ளஸ் 160. இப்போது சி மட்டும் தான் எனக்கு வேணும் இல்லையா? அப்போ நான் சி மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்து அந்த பக்கம் 160 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இது 9c மட்டும் தான் வெளியே வரும், இந்த பக்கம் வரும் இல்லையா? ஏற்கனவே 5c இருக்குது. மைனஸ் ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 9c ஈக்குவல் டு 160. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி பாருங்கள். கேன்சல் பண்ணோன்னா 9ல் 5 போச்சுன்னா 4 மைனஸ் 4c. பெரிய நம்பரோட சைன் மைனஸ் இல்லையா? மைனஸ் 4c டிவைடட் பை 180. இப்போது சி மட்டும் தான் எனக்கு வேணும். சி ஈக்குவல் டு மைனஸ் சி ஈக்குவல் டு 160 டிவைடட் பை 4. 4னா 4 4 16. அப்போது மைனஸ் சி ஈக்குவல் டு 40 மைனஸ் சி ஈக்குவல் 4 0 கேன்சல் ஆகலை இல்லையா? 4 மட்டும் தான் கேன்சல் ஆச்சு. அப்போது சி ஈக்குவல் டு மைனஸ் 40 டிகிரி. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரன்ஹைட் வந்து 100 டிகிரி இருக்குது அப்படின்னா, ஃபாரன்ஹைட் வந்து 100 டிகிரி இருக்குதுன்னா செல்சியஸ் எப்படி இருக்கும்? அதோட 40 டிகிரி கம்மியாக 60 இருக்கும். அவ்வளோதான் சம். 60 டிகிரி. சரி, 60 டிகிரி. ஓகே.